ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் கையில் லெட்டர் கிடைச்சிருக்கோம். கிடைச்ச உடனே அவளுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது சுயமரெல்லாம் நடக்குதா நமக்கு தெரியாது அப்படின்ட்டு. அப்போ எடுப்பா பாருங்க ஓட்டம், இவனால் எவ்வளோ முடியுமோ ஓடிக்கிட்டு இருக்கா. பட் இவனால் சுத்தமாக முடியல, உடம்பே ஒத்துழைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே கொடுதாகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. இவ கிட்டத்தட்ட 11:50 ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்தில் எப்படியாச்சும் போயிடணும். நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் சாவன்ட்டு ஹீரோ சொல்லியிருப்பான்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எப்படியாச்சும் விடக்கூடாது, கண்டிப்பாக இளவரசரை நம்ம அடைஞ்சி தீரணுங்கிற மாதிரி. இவ இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அங்கே எங்கே இருக்கும் அப்படின்ட்டு இவ படிச்சிருப்பா பாத்தீங்களா. அதை வச்சு அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. கரெக்டா குதிரை வண்டி இப்ப போறோம், அதுல போனா ஈஸியா போயிடலான் இருக்கும், அரண்மனைக்கு போற வண்டி. இவளும் பாத்தீங்கன்னா அந்த வண்டியை பார்த்துட்டு பின்னாடி சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கா. பட் அந்த வண்டி வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டைரக்ஷன்ல வேற புதிக்கணும், அதுக்கு என்னடா பண்றது அப்படின்ட்டு அங்க சீசா விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தள்ளுங்க அப்படின்ட்டு அவ தள்ளி விட்டுட்டு இவ குதிக்க கரெக்டா எப்படியும் அந்த வண்டி இருக்குல்ல, அங்க போய் விழுந்துடுறா. அங்க எல்லாம் இவ விழுகிறதா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யார் யாரெல்லாம் பேர் கொடுத்தாங்களோ எல்லாத்து பேரும் எழுதி வச்சுட்டாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எப்படியும் முடிச்சிடும். இத்தனை பொண்ணுங்களை இளவரசர் அத்தனை பேத்தியமா கல்யாணம் பண்ண போறாங்கன்னு இருக்க. எல்லாம் எடுக்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்றது, 12 மணி கரெக்டா முடிச்சு விட்டலான்ட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த வண்டியில தவந்து உள்ள போயிட்டு இருக்கா. கரெக்டா போய் பாக்குறா, க்ளோஸ் ஆயிருக்கு. ஐயோ நிறுத்துங்க அப்படின்ட்டு இவ கத்திட்டு உள்ள போக அப்படியெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல. அடுத்து கட் பண்ணிட்டு இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் ஏதோ நைட் வந்துட்டு இருக்கா. அப்போ உள்ள போய் பதறி அடிச்சுட்டு போய் பாக்குறா. பார்த்தா இளவரசரை காணோம். ஐயோ எங்க போனாருன்ட்டு இவ பழசுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பார்ல, அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. கரெக்டா அவர் காணாம போயிட்டாருன்ட்டு இவ பயந்துட்டு இருக்க. எவனோ ஒருத்தன் உள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கான். ஐயோ யாராதுன்னு பயந்துட்டு இருக்கும் போது தான் அங்க இளவரசர் தான் வராரு. பார்த்த உடனே இவளுக்கு கரெக்டா சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டேன் இளவரசர் கேட்க, நான் பயந்தே போயிட்ட தெரியுமா, எங்க போயிருந்தீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா கட்டியெல்லாம் பிடிச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இளவரசருக்கே ஆச்சரியம், இப்படிலாம் பண்ண மாட்டாளேன்ட்டு. அவர் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது தான் நீ கூட ஓடி போயிட்டேன்னு மறுபடியும் நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன், இதுக்காக தான் நான் போனேன்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் இருக்கும்ல அதை காட்டுறா. பார்த்த உடனே இவளுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏன்னா இளவரசர் இப்படி ஒன்று சொல்லியிருக்கவே மாட்டார்ல, கண்டிப்பா அதை நடக்கக்கூடாது, இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன்ட்டு அவர் நெருப்புல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் எப்படி இவர் போவே மாட்டேன்ட்டு இவர் உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நீங்க இளவரசர்ல, அவங்க அரச குடும்பத்தை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அங்க எத்தனை பொண்ணுங்க ரிசைவ் பண்ணாங்க தெரியுமா, அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆகும். நான் எப்படியாச்சும் இந்த போட்டியில கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுறேன், நீங்க இதெல்லாம் வாபஸ் வாங்காதீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா என்ன, எனக்காக அவ்வளோ பண்ணீங்கன்னு நம்ம ஹீரோயின் ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்க. இளவரசரும் பாத்தீங்கன்னா ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க போய் கரெக்டா பணி பண்ணடாச்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் 1 நிமிஷம் கிட்டத்தட்ட இருக்கும். நம்ம ஹீரோயின் போறா, உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இப்போ க்ளோஸ் ஆகிற டைம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் ஷூ போட்டிருப்பாள், அதை எடுத்து ஒரே விட்டுறா. பாவம் அந்த நடத்திட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவரோட மூஞ்சி மேலேயே பட்டு அவர் அப்பயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டீங்களடா, நான் தாண்டா குதிப்பேன்ட்டு டப்புன்ட்டு விழுந்துருவா. பட் எப்படியாவோ உள்ள வந்துட்டால 12 மணிக்குள்ள. சரி உள்ள வந்ததும் வந்துட்டா அப்படின்ட்டு பாவம் கண்ணு தெரியாதவங்களை விட மோசமான மாஸ்க் அவருக்கு போட்டு வச்சுட்டு, இப்போ நீ எதை வச்சு சப்மிட் பண்ணுவ, உன் பேரெல்லாம் எப்படி எழுதி வைப்பேன் இருக்க. அவ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்த ஷீட்டை தேடுறா. இல்லை டக்குன்ட்டு ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெண்ணை அவங்கிட்டே இருந்து பிடுங்கிட்டு இவளோட பாவாடையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கிழிச்சு டக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே பெண்ணில் எழுதி வச்சிடறா. இவ எழுதுறது பார்த்துட்டு என்ன பைத்தியம் எங்கேது பிடிச்சிருச்சா, யாரா அந்த பொண்ணுங்கிற மாதிரி விசிரமா பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அவளோட பேர் எழுதி சப்மிட் பண்ணிடுறா. ஆனால் அவள் கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைச்சரோட பொண்ணுன்னு சொல்ல, அவருக்கே என்ன அமைச்சர் பொண்ணா இப்படி சுற்றிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம அரசவையில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு வந்திருப்பா. இளவரசருக்கு இவ இவ்வளோ பண்ணியிருக்காளான்னு கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்க. இவரால் நம்பவே முடியல. என்னுக்கு கூட என்ன பிடிக்காதுன்னு தான் நினைச்சேன், ஆனால் நீ என்ன இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுத்திருக்க, என்னை விட பரவாயில்லையே, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, ஒருவேளை நீ வேற எதனா பிளான் பண்ணுறியாங்கிற அளவுக்கு இளவரசர் இருக்க. எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, திடீர்னு ஏன் மூளையை மாற்றினேன் அப்படின்ட்டு இளவரசர் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்றும் உண்மையை சொல்லணும். நான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், ஏற்கனவே அந்த சுச்சுவேஷனில் தான் இருந்தேன்ட்டு இவளுக்கு காலேஜில் நடந்திருக்கும்ல அந்த சம்பவத்தை சொல்லியிருப்பா. இதே மாதிரி இன்னொருத்தவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் ஆசைப்படுற மாதிரி வந்துருச்சுல அதான் அப்படின்ட்டு இருக்க. இதில் என்ன இருக்கு, நீ அந்த பையன் கூட கொஞ்சம் நல்லா பேசியிருக்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவன் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை, அதோட நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவளா இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கா. நான் உன்னை எப்போ சொல்லியிருக்கேன் நீ நல்லவன்ட்டு, நீ கிறுக்குத்தனமா பண்ற, அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. ஆனா நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாக வேண்டியதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த வேற ஒருத்தி நீயாவே இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்ட்டு இளவரசர் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் சரி ஹீரோயின் தான் வேணும்ட்டு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு கூட சில சமயம் குழம்புது, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமான்ட்டு. ஆனால் இளவரசர் பார்த்தீங்கன்னா இவளை விட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இவளுக்கு கொடுக்கல. இளவரசர் தான் இவளுக்கு வேணும்ட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு இருக்க. இளவரசர்கிட்ட அந்த லீடு கதை இருக்குல்ல அதை கூட சொல்லிட்டா, இந்த மாதிரி நீங்கள் என்னோட லீடு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இளவரசர் பார்த்தீங்கன்னா என்ன யாராக இருந்தாலும் இல்லைனாலும் என்ன, நான் உனக்கு தான் லீடு, நீ எனக்கு தான் லீடுங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி உங்களை நான் இது பண்ணுறங்காட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல, அதில் தப்பு எதுவும் இல்லைன்னு கேட்குறா. இதில் என்ன இருக்குது, நான் உனக்கு நீ எனக்குன்ட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இளவரசர்
இளவரசரும் வீட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நான் என்னோட லீடாக உன்னையவே சூஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின்கே நான் ஒரு சைட் கேரக்டர் தான், ஆனால் நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராயல் ஃபேமிலி என்னோட கல்யாணத்தை பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக எதனா பிரச்சனை வரும், அவங்க ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு இருக்க. ஹீரோயின் எதாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு காட்டலாம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிப்போம், வெட்டை நமதே அப்படின்ட்டு இருக்கா. இளவரசர் பார்த்தீங்கன்னா இப்போ நீ எதுக்கு வெற்றி சொல்லிட்டு இருக்க, நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறோமே அந்த நைட்டுக்காகவா அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கை பிடிச்சிட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படி பேசினோன்னே சரி ஹீரோயின் அதெல்லாம் இல்லை கம்மன் இருக்கீங்களா அப்படின்ட்டு கையை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. இளவரசருக்கு இவ பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பாக இருக்கு. நீ ஆடி ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூஞ்சியை மூடிட்டு அவ்வளோ வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி வா கிளம்பலாம் அப்படின்ட்டு இவர் வேணுனே வம்பெழுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போங்க போங்கன்ட்டு ஓடிட்டு இருக்கா. அப்போதான் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இளவரசர் பார்க்குறாரு. இவர் நடக்கவே முடியாமல் தடுமாறி நடந்துட்டு இருக்கா. நான் வேணா தூக்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் தனியாக நடந்தே வாங்க, எனக்கும் அதான் சேஃப், உங்களுக்கும் நடந்தா சேஃப் அப்படின்ட்டு இவ அவ்வளோ வீரமாக பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விடுற பள்ளி பூச்சி எல்லாம் இவ விட்டுட்டு இருக்கா. இவ பக்கத்து பயந்து ஓடி விடுறா. அங்கே போய் இளவரசரை பிடிச்சிட்டு இருக்கா. இளவரசர் இவளை பிடிச்சிட்டு இருக்கேன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ அவள் ஒத்துக்கிறா. சரின்ட்டு இளவரசர் குதிரை வச்சிருப்பார்ல அதில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்து கூட்டிகிட்டு போகணும், இதான் சாக்குன்னு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, புரியுதா என்ன அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருக்க. இளவரசரும் சரிவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கதையோட ஹீரோயினாவே இவ மாறினது நம்பவே முடியல, லீட் ஆயிட்டான்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு அந்த நிலாவை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இருக்கால அவன் ஞாபகம் தான் வருது. அவகிட்ட ஹீரோயின் பேசினாலா இல்லையா என்ன சொன்னாங்கிற மாதிரி அவன் அதே பதட்டத்தோட இருக்க. ஹீரோனை விட அதிகமா இன்னொருத்த பதட்டத்தோட சுத்திக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா இவர் வேற யாருமே இல்ல, அரச மருத்துவர் இருப்பார்ல அவர் தான். வெளியே படுத்து இளவரசருக்கானு தூங்கிட்டு இருக்க. உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயினை போய் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறிட்டு இருக்கிறது தெரியுது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தானே கேட்க. அதெல்லாம் ஓகே, பட் இந்த மாதிரி நோய் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் திடீர்னு. ஏன்னா இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, ஆனா முன்னாடி எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு இருக்க. அன்னைக்கு என்னதாச்சும் வித்தியாசமா பண்ணியாங்கிற மாதிரி ஹீரோயினை கேட்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லையே, அன்னைக்கு நான் கிளம்புனேன், சியாவை பார்க்க போனேன், போகிற வழியில் ஒரு வெளிநாட்டுக்காரரை பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்க. அந்த வெளிநாட்டுக்காரங்க மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது. அதை பற்றி விசாரிக்கணும்ட்டு இவங்க டவுட் பட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா சாமியே இறங்கி வந்து போதுமா நிறுத்துமாங்கிற அளவுக்கு விழுந்து கும்பிட்டுருக்காங்க. பத்தாவதுக்கு என்ன 3 பேரும் தண்டமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும் என்ன தனியாக சொல்லணுமா, வந்து கும்பிடுங்க வாங்க, நம்ம புள்ள வரணுமா இல்லையான்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நாளா கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ என் புள்ள காணாமல் போனதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களோட பாவம் தான் வந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோயினோட அம்மாவும் சரி சிட்டுவும் சரி மாற்றி சாபம் விட்டுட்டு இருக்க. அவங்க அண்ணங்களை நான் கும்பிடுறேன், என் தங்கச்சி எப்படியாச்சும் வீட்டுக்கு வரணும், அப்படி மட்டும் அவள் வந்துட்டானா அவள் என்ன கேட்டாலும் சரி நாங்கள் பண்ணுறோம், அந்த கடவுள் என்ன கேட்டாலும் பண்ணுறோன்ட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயினோட சவுண்டு என்னடா கடவுள் அதுக்குள்ளே கண்ணை திறந்துட்டாராங்கிற மாதிரி திரும்பி பார்க்க வந்திருக்கிறது இளவரசரோட வந்திருக்கா. பார்த்த உடனே அவங்க அம்மாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், அவங்க அப்பாக்கெல்லாம் இன்பதிர்ச்சியே தாங்க முடியல. என்னடா இப்படி வந்திருக்காருன்ட்டு வந்த உடனே முதல் வேலையா நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா மாமா எப்படிமா இருக்கா அப்படின்ட்டு கட்டி அணைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நல்லா இருக்குங்கிறா. அவங்க அப்பா முதல் வார்த்தையா போய் இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி இளவரசரை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இளவரசர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தாங்கிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க தேவையில்லை, என் பொண்ணு வந்திருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் என்னை காப்பாற்றினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்க. அவங்க அப்பா இல்லை அவருக்கு குளிருங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறதுலே இருக்காங்க. இளவரசரும் சரி நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மாவும் சரி வாங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு சும்மா மிரட்டிட்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசிட்டு வரட்டும்ட்டு அவங்க அப்பா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க. இந்த மாதிரி நான் இப்போ கிளம்பணும், இன்னொரு டைம் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாங்கிற மாதிரி இளவரசர் சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அண்ணாலாம் இன்னொரு டைம் எங்கே மீட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இருக்க. நான் வேணா உன்னைக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டான்ட்டு இளவரசர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்ட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் இன்னொரு டைம் நான் பார்க்குறேன், ஏன்னா இன்னும் நான் இங்கே இருந்தேன்னா பெருசாக டேஞ்சர் ஆகிடுங்கிற மாதிரி இளவரசர் சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது, சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் காலையில் முதல் வேலையாக அரசவை இருக்குல்ல அங்கே போய் ராணியை பார்த்து தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட கல்யாண வேலையில போதுன்ட்டு கேள்விப்பட்டேன், நான் அதை கேட்கவே இல்லையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி நான் இளவரசர் கூட இல்லைல்ல, எனக்கு இதெல்லாம் வேணாம், இந்த சுயமரெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ராணி பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை, நான் ஏற்கனவே எனக்கு பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் முடியாது, அப்படின்னா நீ அவங்களை காணிக்க ஏற்றுக்கோ, நம்ம வழக்கம்னு ஒன்று இருக்கலன்ட்டு இருக்காங்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் யாருமே என் வாழ்க்கையில் இல்லைன்ட்டு இருக்க. ராணி குடும்ப வழக்கத்தை மீற முடியாதுன்னு இருக்கா. அப்போ நீங்கள் விளைவை சந்திப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் வேணா பொறுத்திருந்து பாருங்கன்ட்டு ராணிக்கே சவால் விட்டுட்டு போகிறாங்க. அங்கே ராணியா இளவரசர் இப்படி பேசுறது கேட்டு ஆடி போயிட்டா. இவன் என்னடா புது பிளான் போட்டுட்டு இருக்கான் போலன்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வெளியே வந்து பார்த்தா ஜூன் இருக்கால, அவதான் இளவரசரை பார்த்தோன்னே ஏதோ ஆகாயத்தில் வந்து தேவதையை பார்த்த மாதிரி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் அங்கே பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன்னு வளைஞ்சிட்டு இருக்க. ஓ ராணி நடத்துறதுல உனக்காக தான் போல, உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல ராணி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் டைரக்டாக கலாய்க்கிறான்னு கூட தெரியாம ஆமா அவங்களோட செல்ல புள்ள நான் தான் டிவ பதில் சொல்லிட்டு இருக்க. இளவரசர் எதுவுமே கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் இளவரசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மதிக்கிற மாதிரி இல்லை. அந்த வெளிநாட்டுக்காரர் இருக்கான்ல முதல்ல அவனை விசாரி, ஃபர்ஸ்ட் நம்ம அவகிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்,
விசாரிக்கணும். ஏன்னா எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்ட்டு விசாரிக்க சொல்லி நம்ம இளவரசர் கொஞ்சம் கட்டளையிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இந்த மாதிரி சப்மிட் பண்ணியிருப்பாள், அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்ன உடனே அவங்க அப்பாக்கெல்லாம் ஷாக்கு. நம்ம ஹீரோயின் எனக்கு பிடிச்சதான் நான் கொடுத்தங்கும் போது என்ன இளவரசர் வட்டாயப்படுத்தினார்னா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அம்மா கிட்டேயோ என்ன நீ பொண்ணு பண்ணி வச்சிருக்க, அவள் எப்படி பேசுகிறா பாருன்ட்டு இருக்க. அவங்க அம்மா என் பொண்ணுக்கு ஆசைப்பட்டது அவள் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவங்க அப்பா என்ன பேசினாலும் சரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சமாளிச்சிடுறாங்க. அவங்க அம்மா என் பொண்ணுக்கு பிடிச்சது பண்ணட்டும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா ஏற்கனவே இப்போ அரசவையில் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, அது உனக்கு தெரியும்லங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் எதுவுமே நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்னோட மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்ம குடும்ப மானத்தையும் நான் காப்பாற்றுவேன், கண்டிப்பாக என் காதலியை ஜெயிப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ உன்னோட பிரச்சனை நான் உன் இஷ்டத்துக்கு விடுறேன், ஆனால் எல்லாத்துக்கும் நீ இதை பார்த்து இருந்துக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கொண்டிருக்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு வருவேன்ட்டு அவசபதம் போட்டுட்ருக்கேன். ராணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்திருக்கான்னு தெரிஞ்சோடையும் ஒரே அதிர்ச்சி. என்னன்னா அவளும் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து பொண்ணு தானே, அவள் வந்திருக்கா அப்படின்ட்டா கண்டிப்பாக இதில் எல்லாமே ஆர்வமாக தான் இருக்காங்க. அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காளான்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம் அவங்க அவ்வளோ இது பண்ணி வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலும் சரி நான் அடுத்து என்னோட வேலையை போய் பார்க்குறேன், வழக்கம் போல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்க. ராணி என்ன நினச்சாங்க எது நினச்சாங்கன்னு தெரியல. இளவரசர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, எப்படியோ கடைசியில் நான் எதிர்பார்த்தது தான் வரும் அப்படின்ட்டு, அதுக்காகவே ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு இவங்க ஏதோ புதுசாக ரூல்ஸையே மாற்றுற மாதிரி தெரியுது. அங்கே ஃபஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு முதல்ல இருந்து மீண்டும் மீண்டுமாங்கிற மாதிரி அவர் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. ராணி வேற ஏதோ புதுசாக பிளான் போட்டு இனிமேல் நம்ம கொஞ்சம் புதுசாக செயல்படலாம் அப்படின்ட்டு இருக்க. இவரும் மண்டே ஆட்டிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெற்றி என்னோடதே அப்படின்ட்டு குடும்பம் எல்லாத்துக்குமே டாட்டா சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வரும்போது இளவரசியாக தான் வருவேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எதனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அவள் தான் அந்த நாவலை ஒன்றுக்கு பல டைம் படிச்சிருப்பாளே, அதில் வர எல்லா ரவுண்டையும் கரைச்சி குடிச்சு வச்சிருப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன செகண்ட் ரவுண்ட் என்ன எனக்கு தான் தெரியும், கண்டிப்பாக இந்த பரிசு எனக்கு தான் அவள் பகல் கனவு கண்டுக்கிட்டு போயிட்டு இருக்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா இவன் அரசவையில் இந்த எழுதி கொடுக்கணும்ல அந்த மாதிரி ஓவியம் சம்மந்தப்பட்ட வேலை, இவன் அதே மாதிரி அழகா எழுதுறது பார்த்து எல்லா நல்ல கையெழுத்து அப்படின்ட்டு இருக்க. வந்து அவரோட ஹெட்டு கூட பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே உன் கையெழுத்து அழகா இருக்கு அப்படின்ட்டு இவன் அரசவைக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துருப்பான் போல, அழகா இருக்கு கண்டிப்பாக அரசவையில் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அவனும் நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிவா சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்புறமா வந்து எழுது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க நான் அப்புறமா வரேன்ட்டு இவன் ஆர்வமும் வரைச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு இந்த மாதிரி இளவரசருக்கு கல்யாணம் வேற நடக்க போகுது, அதை பற்றி கேள்விப்பட்டியா, ஊரில் அத்தனை பொண்ணுங்களும் கொடுத்துருக்காங்கும் போது ஹியூனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கு. என்னடா இது இளவரசருக்கு கல்யாணம் அத்தனை பொண்ணுங்க போயிருக்காங்களான்ட்டு. இவன் எதுக்கு பயந்துருப்பானா சியா வந்திருப்பாளான்னு பயந்துருப்பா. இவன் பயந்த மாதிரியா அங்கே சியா வந்திருக்கா. ஹீரோயினுக்கு கூட சியா பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா வந்தது ஏதோ விருப்பப்பட்டு வந்த மாதிரி தெரியல. எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப நாள் ஆசை, அதனால எங்கள் அப்பா ஆசையை நிறைவேற்றணும்னு தான் இங்கே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அதிர்ச்சி, என்னடா அப்பாக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் வரும்பாளான்ட்டு. ஒருவேளை இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டா இவ்வளோ எனக்கு எதிரி ஆயிடுவாளோ, என்னோட ஃபேவரட் லீட் இப்போ எனக்கு எதிரியா, இப்படி ஒரு கஷ்டத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு வேளை நிஜமாலுமே இவ ஹீரோக்கு தானாங்கிற மாதிரி 1000 கேள்வி நம்ம ஹீரோயின்குள்ளே இருந்தாலும் நான் மன்னிச்சிருங்க, நான் எங்கள் அப்பாக்காக மட்டும்தான் வந்தேன், எக்காரணத்து கொண்டு உங்களுக்குள்ளேயே இளவரசருக்குள்ளேயே நான் வரமாட்டேன். ரெண்டாவது விஷயம் நான் எப்படியும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஏன்னா எனக்கே தெரியும் கண்டிப்பாக 2 ரவுண்டில் நான் தத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நான் வெளியே வந்துடுவேன்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு, அவரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன், நான் எப்படியும் வெளியே வந்துடுவேங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும்போது வருவாள் ஜூனு, வந்துடுறா. வந்த உடனே உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரிஞ்சா கரெக்டாக இருக்கும்ட்டு இவ கையில் கொண்டு வந்திருப்பா பார்த்தீங்களா விசிறி, அது கீழே விழுந்துருது. வந்த உடனே சரி நம்ம ஹீரோயின் கீழே போட்ட உடனே இவ எடுத்து கொடுப்பாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன் நான் நல்லா இருந்து பிடிக்கல போல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல நானே எடுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா சியா இருக்கல, அவள் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கா. எடுத்து கொடுத்தோன்னே இதுதான் இவருகெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறா. நான் என்ன பண்ணேன், இதுதான் வித்தியாசம், என்ன மாதிரி அரசம குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்த உனக்கும் நேற்று வந்து இப்போ அரசு குடும்பம் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க பார்த்தியா உனக்கும் அப்படின்ட்டு சியாவை பேசிக்கிட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே அவள் ஒன்று பேச நம்ம ஹீரோயின் ஒன்று பேசிட்டு 2 பேரும் போட்டி போட்டு பேசிட்டு இருக்காளுங்க. சக்காலத்தி சண்டையை அட்வான்ஸாக ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. கரெக்டாக இந்த மாதிரி எல்லா வரிசையில நில்லுங்க, இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்னு சொல்ல எல்லாரும் அப்படியே லைன் போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட்ல தான் கைஸ் கண்டிப்பாக அந்த செலெக்ஷன்லாம் என்னாச்சு, என்னென்னலாம் வச்சாங்க, என்னென்னலாம் கூத்து நடந்துச்சுங்கிறத காமெடியாக ஹீரோயினோட சொதப்பல் சரி சேர்த்து சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.